Hello friends, welcome back to our channel Needles and Threads. நம்ம சேனல்ல தொடர்ந்து பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸசைஸ் நம்பர் 1லேருந்து எக்ஸசைஸ் நம்பர் 11 வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் வெரைட்டிஸில் எக்ஸசைஸ் நம்பர் 12. இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ். இதில் ஒரு 12 எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ அதில் 11 பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் எக்ஸசைஸ். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ஸ் வந்து போடணும். ஒரு 3 to 5 சர்க்கிள்ஸ் வந்து உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மிஷினில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த இடத்துல இருந்து வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஒரு ரவுண்டுன்றதுனால எந்த பாயிண்ட்லேருந்து வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையுமே சொன்ன மாதிரி தான் நம்மளோட ட்ராயிங் வந்து 2 ஃபோட்டோக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம போட்டுருக்கிற அந்த லைனில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வளைவு வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். இது வந்து ஃபுல் ரவுண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுவும் உள்ளே இருக்கிற ரவுண்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன ரவுண்டு இல்லையா அதில் வந்து. ஆனாலும் அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளோட சக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக எல்லாருமே இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாத் எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்றது. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலையே கொண்டு வந்து முடிக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவை ஸ்லோ பண்ணி தான் காட்டியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 3 ரவுண்ட்ஸாவது ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வீட்டில் இருந்துட்டு நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் என்னவோ அதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.